RDX செப்டம்பர் 6 முதல் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில். இன்று மனம் திறந்து பேச உள்ளதாக அறிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் காலை 9:15 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க உள்ள நிலையில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி. அந்த ஈரோடு அதிமுக அலுவலகத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? செங்கோட்டையன் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாருன்னு அவரோட தரப்பு ஆதரவாளர்கள் பேசுறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் சரியாக காலை 9:15 மணி அளவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக தலைமை மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கின்ற அதிருப்தியை தான் மனம் திறந்து பேசுவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அவருக்கு சொந்தமான ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் சரியாக 9:15 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திக்கின்றார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கின்ற மத்தியில் இந்த அதிமுக அலுவலகத்தில் உள்ளரங்கில் வந்து நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அமர்வதற்காக மட்டுமே தற்போது நாற்காலிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் வருகின்ற அதிக அளவிலான தொண்டர்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் தற்போது இந்த அதிமுக அலுவலகத்தை சுற்றிலும் தற்போது LED திரைகள் மற்றும் ஒலிபெருக்கிகள் ஸ்பீக்கர் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இவர் வந்து கடந்த 3 மாதங்களாகவே அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கின்ற அதிருப்தியை தான் தற்போது வெளிப்படுத்துவாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களை சுட்டிக்காட்டி அவர் தற்போது செய்தியாளர்களை சந்திப்பாரா என்கின்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கின்றது. அல்லது இவர் வந்து OPS, சசிகலா, TTV தினகரன் ஆகியோரை இணைப்பதற்கான வாய்ப்புகளை செய்தியாளர்கள் மத்தியில் சொல்ல இருக்கிறார் என பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றது. அதே சமயத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதிகளுக்கு பின்னால் கூட அவர் செல்கின்றதற்காக ஒரு பிரச்சார வாகனம் என்பது கூட தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் இந்த பிரச்சார வாகனத்தில் வருகிறாரா அல்லது அவருடைய கார்களில் வருகிறாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நம் காட்சியில் கூட பார்க்கலாம். தொடர்ந்து இங்கு வருகின்ற தொண்டர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் அந்த தேநீர் அருந்துவதற்கான டீ மற்றும் காஃபி ஸ்டால் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து சரியாக 9 மணி அளவில் அவர் அந்த பண்ணை வீட்டிலிருந்து புறப்படுகிறார். தொடர்ந்து அந்த பண்ணை வீட்டிலிருந்து சரியாக ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மாவட்ட புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய அதிமுக அலுவலகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்க பொழுதுதான் இவர் எது மாதிரியான விஷயத்தை எல்லாம் முன்வைக்கின்றார், அதே சமயத்தில் யார் மீதெல்லாம் அதிருப்தியில் இருக்கின்றார் என ஒரு முழுமையான செய்திகள் வரும். தொடர்ந்து இவருக்கு உட்பட்ட அந்தியூர், பவானிசாகர், கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து அதிகப்படியான தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளும் வரலாம் என தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. RDX செப்டம்பர் 6 முதல் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில்.